இங்க ஒரு ராஜா ஒரு மந்திரிய டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு வாத்த வெட்டி எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாரு. பார்த்தா இவன் தலைய வெட்டி ராஜாவுக்கு கொடுக்கறான். இதுக்கு அவன் சொல்ற காரணம் ராஜா தான் இந்த நடுக்கு முதல் தலை. சோ அதனால வாத்தோட தலை ராஜாவுக்கு தான் அடுத்து. கழுத்தை வெட்டி ராணிக்கு கொடுக்கறான். அப்போ இத பார்த்து ராணி முகம் சுளிக்கறாங்க. அப்போ சொல்றான், நீங்க தான் ராஜாவுக்கு கழுத்து மாதிரி. இத கெடுத்து ராணியும் வாங்கிக்கறாங்க. அடுத்து அதோட 2 ரெக்கையையும் வெட்டி இளவரசிக்கு கொடுக்கறான். அதுக்கு சொல்றான், இந்த பறவைய போல நீங்களும் இந்த உலகம் முழுவதுக்கும் பறக்கணும்னு அதுக்கு. அதுக்கப்புறம் அதோட பேக்க வெட்டி இளவரசனுக்கு கொடுக்கறான். நீ தான் ராஜாவுக்கு அப்புறம் எல்லாமேன்னு சொல்லிட்டு கொடுக்கறான். அதுக்கப்புறம் இவனோட புத்திசாலித்தனத்தை செக் பண்றதுக்காக ராஜா இவன் கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாரு. ஆக்சுவலா பக்கத்துல இருக்க லேக்ல எத்தனை பக்கெட் தண்ணி இருக்கும்னு நீங்க தண்ணி எடுக்க போறேன்னு. நீங்க தண்ணி எடுக்க போற பக்கெட் அந்த லேக்க விட பெருசா இருந்துச்சுல்ல, ஒரு பக்கெட் தான் ஆகும். அதை விட பாதியா இருந்துச்சுல்ல, 2 பக்கெட் ஆகும்னு சொல்றான். உடனே அங்க இருந்த இன்னொரு மந்திரி, நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த ஸ்கைல எவ்வளவு ஸ்டார் இருக்கும்னு கேக்குறாரு. இவன் சொல்றான், இந்த ஹார்சஸ்ல எவ்வளவு முடி இருக்கோ அவ்வளவு இருக்கும்னு சொல்றான். உடனே மந்திரி அது கவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இவனும் சொல்றான், அது போல தான் இதுவும் கவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அடுத்து இன்னொரு மந்திரி எந்திரிச்சு, இந்த உலகத்தோட சென்டர் எதுன்னு கேக்குறாரு. இத கேட்டா அங்க இருக்க எல்லாருமே திருன்னு முழிக்கிறாங்க. ஆனா இவன் உடனே சொல்றான், இந்த உலகத்தோட சென்டர் இதுதான்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இதுக்கு உனக்கு ப்ரூஃப் வேணும்னா நீ போய் ஒரு தடவை இந்த உலகத்தை சுத்திட்டு வான்னு சொல்றான். அப்போ உனக்கு புரியும்னு சொல்றான். இத கேட்டா அங்க இருக்கவங்க எல்லாரும் சைலண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாவும் இவனுக்கு மந்திரி பதவியை கொடுக்கறாரு.